بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏகன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முத்னிபீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், குறிப்பாக இவ்விடத்தின் நிஸ்தாபகர் அபுல் இர்ஃபான் வஜத்தி அப்துல் ஜவாதுல் ஆலிமுல் வலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அருமை புதல்வர் ஆன்மீக தந்தை ஷேகுனா மிஸ்பாஹி மத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தௌஹீதின் தலத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய, வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய எல்லா நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா அஹ்வால்களிலும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அவனுக்கு பயப்பட்டு நடக்குமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே, அவனுடைய கலாமிலே, அவனுடைய பேச்சிலே கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஸதகல்லாஹுல் மௌலானல் அலீம். இந்த திருமறை வசனத்திலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களின் யதார்த்தத்தை, அவுலியாக்கள் என்பவர்கள் யார் என்பதை, அவர்களுடைய அஹமியத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை வசனம் கொண்டு விவரிக்கின்றான். என்ன கூறுகின்றான்? அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அவுலியாக்கள் என்பவர்களுக்கு பயமும் கிடையாது, அவர்களுக்கு கவலையும் கிடையாது. இன்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அவுலியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்பவர்களும் இருக்கின்றார்கள்.
அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பேச்சுக்கு, அவனுடைய இந்த திருமறை வசனத்திற்கு மாற்றமாக, முரணாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் அவுலியாக்கள் என்று சொல்பவர்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் யார் தெரியுமா? அவுலியாக்களுடைய அகமியத்தை, அவுலியாக்களுடைய யதார்த்தத்தை, அவர்களுடைய இல்மிலுடைய அந்த யதார்த்தத்தை புரியக்கூடிய நசீபு இல்லாதவர்கள். முஸ்லீம்கள் அனைவரும் அல்லாஹ்வினுடைய அவுலியாக்கள் என்றால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் அனைவரும் திருமறையிலே சொல்லப்பட்ட அவுலியாக்கள் என்றால், அவர்களுக்கு பயமும் இருக்கக்கூடாது, கவலையும் இருக்கக்கூடாது. இன்று நாம் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு பயமும் இருக்கின்றது, கவலையும் இருக்கின்றது. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறிய இந்த திருமறை வசனத்தின்படி முஸ்லீம்கள் அனைவரும் அவுலியாக்கள் என்றால் எங்களுக்கு பயமும் இருக்கின்றது, கவலையும் இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அவுலியாக்களுக்கு பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. மேலே சொல்லிக் காட்டிய இந்த திருமறை வசனத்தில் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், ஹவுஃப் என்றால் பயம். இந்த ஹவுஃப் என்ற சொல் எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை நினைத்து பயப்படுவதை குறிக்கும். ஃபில் முஸ்தக்பல். ஹுசுன் என்பது இறந்த காலத்தில் நடந்த ஒன்றை நினைத்து கவலைப்படுவதை குறிக்கும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவுலியாக்களுக்கு இது கிடையாது. அவுலியாக்கள் என்பவர்கள் அல் அவுலியாஉ லைஸ லஹுமுல் முஸ்தக்பில வலைஸ லஹுமுல் மாலி வலைஸ லஹுமுல் ஹால். அவுலியாக்கள் என்பவர்களுக்கு இறந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது, நிகழ்காலமும் கிடையாது. இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தத்துவத்தை புரிந்தவர்கள் அவுலியாக்களுடைய யதார்த்தத்தை புரிந்தவர்கள். அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. அவர்கள் ஷரீஅத் என்ற கல்வியை கற்று அதை பயின்று அதன்படி அமல்கள், இபாதத்துக்கள் செய்தவர்கள். தரீக்கத் என்ற வழியை கற்று அதன்படி நடந்து அமல்களும் இபாதத்துக்களும் செய்தவர்கள். அதே போன்று ஹகீகத், மாரிஃபத் என்ற இறைஞானத்தையும் கற்று அதன்படி வாழ்ந்து அதை உணர்ந்து அவர்களுடைய வாழ்வியலிலே எடுத்து நடந்தவர்கள்தான் அவுலியாக்கள். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை வசனத்திலே கூறி காட்டியது போன்று அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை அறிவது கடினமாம், அல்லாஹ்வை அறிவது இலகுவாம் என்று கூறுகின்றார்கள். மஅரிஃபத்துல்லாஹி சஹ்லுன் வ மஅரிஃபத்துல் வலி ஸஅபுன். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அவுலியாக்களை அறிவது கடினம், அல்லாஹ்வை அறிந்து கொள்வது இலேசாம். ஏன்?
அவுலியாக்கள் என்பவர்கள் எங்களுடன் இருப்பார்கள், எங்களை போன்று சாப்பிடுவார்கள், எங்களை போன்று உறங்குவார்கள், எங்களை போன்று மார்க்கெட்டுக்கு செல்வார்கள், எங்களை போன்று தொழுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள், ஜகாத் கொடுப்பார்கள், எங்களுடன் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களை அறிவது மிகவும் கடினம். அந்த அளவிற்கு ஷரீஅத்தையும் தரீக்கத்தையும் ஹகீகத் மாரிஃபத் என்ற இறையியலையும் கற்று எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் யதார்த்தத்தில் இறைவனுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு ஷரியத்தை பின்பற்றுகின்றார்கள் என்றால், இதோ உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா அன்னவர்கள், இவர்களுடைய ஒரு வரலாறு. இவர்கள் திருமணமாகிய ஆரம்ப காலகட்டத்தில் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா அன்னவர்கள் திருமணமாகிய ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுடைய உறவினர்களுடைய வீட்டிற்கு சாப்பாட்டிற்கு அழைக்கப்பட்டார்கள். திருமணமாகிய புதுமண தம்பதிகளை உறவினர்கள் சாப்பாட்டிற்கு அழைப்பது வழக்கம். அதே போன்று இவர்களும் அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் அவர்களுடைய மனைவியாருடன் அந்த உறவினருடைய வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த வீட்டாரிடம் சொல்லிவிட்டு நான் விடை பெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றார்கள். மனைவியார் அங்கிருந்து சாப்பாட்டு வேலைகளை முடித்துவிட்டு இவர்களும் வீடு திரும்பினார்கள். வருகின்ற வழியிலே இவர்கள் அந்த ஒழுங்கையினால் வருகின்ற வழியிலே அந்த வேலியிலே, வீடுகளில் வேலி அப்போது இருந்தது, அந்த வேலியிலே இருந்த ஒரு ஈக்கிலை அதை முறித்து இவர்கள் பல் குத்தினார்கள். இதை அவதானித்துக் கொண்டிருந்த அபுல் இர்ஃபான் அன்னவர்கள் கூறினார்கள், ஏ ஷைத்தான், நீ என்ன வேலை பார்க்கின்றாய்? நீ அதை எங்கிருந்து எடுத்தாயோ அங்கே கொண்டு போய் வை. இவர்களுக்கு ஞாபகம் இல்லை, எங்கே நாம் இதை முறித்தோம் என்று இவர்களுக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு இடத்திலே வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். இங்கு நாம் அவதானிக்க வேண்டிய விடயம் என்ன? வலிமார்கள் எந்த அளவிற்கு ஷரீஅத்தை பின்பற்றியிருக்கின்றார்கள் என்பதை நாம் அவதானிக்க வேண்டும். எந்த அளவிற்கு பேணுதலாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அவதானிக்க வேண்டும். ஒருவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை அந்த வீட்டாரினுடைய அனுமதியின்றி எடுத்ததினால் அந்த மனைவியார் அவர்களின் கண்களுக்கு, அபுல் இர்ஃபான் அன்னவர்களுடைய அந்த கண்களுக்கு அச்செயல் ஷைத்தானுடைய செயலாக தெரிந்தது. அதனால் தான் அவர்கள் கூறினார்கள் ஷைத்தான் என்று. அன்பிற்குரியவர்களே, அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்லர். அவர்களுக்கு எக்காலமும் கிடையாது, முக்காலமும் கிடையாது. எக்காலமும் அவர்களுக்கு ஒன்றுதான். அவர்கள் இறைவனுடன் வாழக்கூடியவர்கள். இன்று பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் அவுலியாக்கள் என்றால், உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் அவுலியாக்கள், இறைநேசர்கள் என்றால், இவ்வாறான ஷரீஅத்துடைய விடயத்தை நாம் பின்பற்றுகின்றோமா? அப்படி என்றால் அவுலியாக்கள் என்பவர்கள், அவுலியாக்கள் என்ற ஒரு கூட்டத்தார்
இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிரூபணமாகின்றது. அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்லர். அவர்களை கொண்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றான். அவர்களை கொண்டு அவனுடைய இல்மை, அவனை பற்றிய அந்த அறிவை இந்த உலகத்திலே பறைசாட்டிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மலிக், அரசன். அவுலியாக்கள் என்பவர்கள் அவனுடைய மந்திரிகள், அவர்களுடைய அமைச்சர்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து அதிகாரத்தையும் அவுலியாக்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அனைத்து வல்லமையையும் அவுலியாக்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஒரு முறை நெய்னார் முஹம்மது வலியுல்லா அன்னவர்கள் ராவுத்தர் சாஹிப் அப்பா அன்னவர்களுடைய மகனார் ராவுத்தர் சாஹிப் அப்பா அன்னவர்கள் அவர்களுடைய முரீதீன்கள், அவர்களுடைய முஹிப்பீன்கள், அவர்களுடைய வேலையின் நிமித்தம் காரணமாக பிரயாணம் செய்தார்கள். கடற்பிரயாணம் ஒன்று செய்தார்கள். செய்து கொண்டிருக்கின்ற அந்த தருவாயிலே கடலிலே ஒரு புயல் ஏற்படுகின்றது. கடலிலே கடுமையான காற்று வீசுகின்றது. ஒவ்வொருவரும் யா அல்லாஹ் என்று கத்துகின்றார்கள், கதறுகின்றார்கள், அழுகின்றார்கள். கப்பல் கவிழப் போகின்றது. தண்ணீரில் கப்பல் மூழ்கப் போகின்றது. அந்த நேரத்திலே அந்த முஹிப்பீன்கள், முரீதீன்கள் ராவுத்தர் சாஹிப் பப்பா அன்னவர்களை அழைப்போம் என்று ஒருமித்து முடிவெடுக்கின்றார்கள். அவர்களை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை, அவர்களை விட்டால் நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் கிடையாது என்று ராவுத்தர் சாஹிப் பப்பா அன்னவர்களை அழைக்கின்றார்கள். ராவுத்தர் அப்பா அன்னவர்கள் சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. அந்த நேரத்திலே, அழைத்த நேரத்திலே அந்த கப்பலில் சென்ற முரீதீன்களும் முஹிப்பீன்களும் காப்பாற்றப்படுகின்றார்கள். காப்பாற்றப்பட்டு கரை ஒதுங்குகின்றார்கள். கரை ஒதுங்கியதும் அந்த முஹிப்பீன்களும் முரீதீன்களும் ராவுத்தர் சாஹிப் அப்பா அன்னவர்களை சந்திப்பதற்காக அவர்களின் கப்பலிலே இருந்த அந்த கனிவர்க்கங்களையும் பழவர்க்கங்களையும் பேரீத்தம்பழங்களையும் எடுத்துக்கொண்டு ராவுத்தரப்பா அன்னவர்களுடைய சன்னிதானத்திற்கு வருகின்றார்கள். ராவுத்தரப்பா அன்னவர்கள் பழங்களையும் கனிகளையும் விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள். அவர்களின் சன்னிதானத்தின் முன்றலிலே, அவர்களின் முன்னிலையிலே அந்த பழவர்க்கங்களை வைக்கின்றார்கள். வைத்து முரீதீன்கள் அவர்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கும் பொழுது நெய்னார் முஹம்மது வலியுல்லா அன்னவர்கள் அவர்கள் சிறுவயதாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தின் நடுவிலே அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு நெய்னார் முஹம்மது வலியுல்லா அன்னவர்கள் ராவுத்தரப்பா அன்னவர்களின் அருமை மைந்தர் அவர்கள் அந்த கூட்டத்தை கிழித்துக் கொண்டு அந்த பேரீத்தம்பழத்தை எடுத்து சாப்பிடுகின்றார்கள். சாப்பிடும் பொழுது ராவுத்தரப்பா அன்னவர்கள் அவர்களை அவர்களுடன் விளையாடுவதற்காக, அவர்களுடன் பகடி பண்ணுவதற்காக கூறுகின்றார்கள், என்னுடைய முரீதீன்களையும் முஹிப்பீன்களையும் அவர்கள் என்னை அழைத்த நேரம் நான் அவர்களை கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன். நீங்கள் ஒன்றும் செய்யாமல்
பழங்களை எடுத்து சாப்பிடுகின்றீர்களே என்று அவர்களை பகடி பண்ணினார்கள். உடனே நெய்னார் முஹம்மது வலியுல்லா அன்னவர்கள் கூறினார்கள், நாயகமே, நீங்கள் முஹிப்பீன்களையும் முரீதீன்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற நேரம் உங்களுக்கு உதவியாக உங்களின் பின்னால் நின்று நானும் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய முரீதீன்களையும் முஹிப்பீன்களையும் காப்பாற்றினேன். இதோ பாருங்கள், என்னுடைய தோற்பியத்திலே கப்பலின் சுவடுகள் இருக்கின்றன, கப்பலின் அடையாளம் இருக்கின்றது என்று காட்டினார்கள். அப்படி என்றால் நாம் இங்கு சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அவுலியாக்கள் என்பவர்கள் இந்த அந்தஸ்தை அடைவதற்காக எந்த அளவிற்கு பேணுதலாகவும் பக்குவமாகவும் ஷரீஅத்தை பின்பற்றியும் தரீக்கத்தின் வழி நடந்தும் அமல்கள் இபாதத்துக்கள் செய்தும் எவ்வாறு வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அவுலியாக்கள் என்பவர்கள் எதையும் செய்யும் வல்லமையுள்ளவர்கள், எதையும் செய்யும் சக்தியுடையவர்கள். அவர்களிடம் கேட்டால் கிடைக்கும், அவர்களின் கதவை தட்டினால் கிடைக்கும். அதற்கு எங்களுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய சன்னிதானம் பேணப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்களை வைத்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே எத்தனையோ கோடான கோடி அவுலியாக்கள், நபிமார்கள், நுஜபாக்கள், நுஹபாக்கள், அபுதால்கள் என்று எத்தனையோ கோடான கோடி வர்க்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை வைத்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான், இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றான். அப்படி என்றால் இங்கே எமக்கு ஒரு கேள்வி ஏற்படும். அது என்ன? ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசன் அவர்களுடைய மந்திரிகள், அமைச்சர்களின் பால் தேவையாகுவானா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு ஏற்படும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருடைய உயிரை கைப்பற்ற வேண்டுமாயின், ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்ற வேண்டுமாயின் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அளவில் தேவையாகின்றான். ஒரு இடத்திலே மலையை பொழிய வைக்க வேண்டுமாயின் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அளவில் தேவையாகின்றான். ஒரு நபிக்கு, ஒரு ரசூலுக்கு தூது அனுப்ப வேண்டுமாயின், அவர்களுக்கு செய்திகள் அனுப்ப வேண்டுமாயின் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை தேவையாகின்றான். ஆனால் திருக்குர்ஆன் கூறுகின்றது, திருமறை கூறுகின்றது, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அல்லாஹு ஸமத், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தேவையற்றவன், அவன் யார் பாலும் தேவையாக மாட்டான் என்று திருமறை கூறுகின்றது. அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான விடயங்களுக்கு ஒரு உயிரை கைப்பற்ற வேண்டுமாயின் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பால் தேவையாகின்றான். ஒரு ரசூலுக்கு தூது அனுப்ப வேண்டுமாயின்
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பால் தேவையாகின்றான். இங்கே தேவையாகுதல் என்ற அந்த சொல் இடம் பெறுகின்றது. ஒரு அடியான் இன்னொரு அடியான் அளவில் தேவையாகுவது போன்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தேவையாகுவானா? ஒரு அடியான் இன்னொரு அடியான் அளவில் தேவையாகுவது போன்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தேவையாகுவானா? அவ்வாறு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தேவையாக மாட்டான். அந்த சொல் ஒரு அடியான் இன்னொரு அடியான் அளவில் தேவையாகுவது போன்று எமக்கு தெரிந்தாலும் யதார்த்தத்தில் அவ்வாறு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தேவையாக மாட்டான். அவன் தன்னளவில் தேவையாகுவான். அவன் தன்னளவிலே தேவையாகுவான். தேவையாகுதல் என்ற அந்த சொல் இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு அடியான் இன்னொரு அடியான் அளவில் தேவையாகுவது போன்ற அந்த தேவையாகுதல் அதன் போன்று இறைவன் தேவையாக மாட்டான். வஹ்தத்துல் வுஜூத் என்ற அடிப்படையில், இறையியல் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தேவையாகுவான். ஒரு அடியான் இன்னொரு அடியான் அளவில் தேவையாகுவது போன்று தேவையாக மாட்டான். இது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முஹால், அசாத்தியம். ஏன் அசாத்தியம்? இரண்டு என்பது இல்லை, வேறு என்பது இல்லை. இரண்டு என்பது ஒன்று இருந்தால்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தேவையாகுதல், தேவையாகுவான் என்ற அந்த சொற்றொடலில் வரும். அதே போல்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே வலிமார்களையும் அவுலியாக்களையும் வைத்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றான். ஒருமுறை ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அன்னவர்களுடைய முரீதீன், அவர்களுடைய முஹிப்பு, அவருடைய நண்பர், அவருக்கு வாதம் என்ற அந்த நோய் ஏற்பட்டிருந்தது. இவர் எத்தனையோ வைத்தியர்களிடம் சென்று, எத்தனையோ டாக்டர்களிடம் சென்று வைத்தியம் செய்து பார்த்தார். அவருக்கு சுகம் கிடைக்கவில்லை. அப்பொழுது அந்த நண்பர், பாதுஷா நாயகம் அன்னவர்களின் மீது மஹப்பத்து வைத்த அந்த நண்பர் இவரை சந்திப்பதற்காக மும்பைக்கு வருகின்றார். இந்த நண்பர் மும்பையை சேர்ந்தவர், இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். வந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இவருடைய அந்த கஷ்டத்தை பார்த்து, இவருடைய அந்த வேதனையை பார்த்து மனம் வருந்தி ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். ஒரு நாள் இவர் பாதுஷா நாயகம் அன்னவர்களிடத்திலே செல்கின்றார். அவருடைய நண்பர், பாதுஷா நாயகம் அன்னவர்களின் மீது மஹப்பத்து வைத்த அந்த நண்பர் அவர்களின் காலடியிலே செல்கின்றார். சென்று அங்கே போர்த்தப்பட்டிருந்த ஒரு போர்வையின் ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு இந்த நண்பரின் வீட்டிற்கு வருகின்றார். சுகஈனமாக இருந்த அந்த நண்பரின் வீட்டிற்கு வருகின்றார். வீட்டிற்கு வந்து கூறுகின்றார், இதோ இந்த துணி பாதுஷா நாயகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வலியுல்லா அன்னவர்களின் கபிரிஸ்தானத்திலே போர்த்தப்பட்ட போர்வையின் ஒரு துண்டு. இதை நீ அவர்களின் மீது மஹப்பத்து வைத்து அவர்களை விட்டால் எனக்கு கதி கிடையாது என்று, அவர்கள் எனக்கு சுகத்தை தருவார்கள் என்ற அந்த நம்பிக்கையுடன் நீ இதை உன்னுடைய கையிலே கட்டிக்கொள் என்று அந்த நண்பர் கொடுத்தார்.
கொடுத்துவிட்டு ஆறுதல்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஒரு சில தினங்களில் அந்த சுஹீனமுற்று இருந்த அந்த நண்பர் ஒரு கனவு காண்கின்றார். பாதுஷா நாயகம் அன்னவர்கள் அவருடைய கனவிலே தோன்றி அவர்களுடைய அந்த மனிதருடைய உடலை தடவுகின்றார்கள். காலையிலே கண் விழித்து பார்க்கின்றார். அவர்களுடைய அந்த மனிதருடைய நோய் சுகமுற்று அவர் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தார். அப்படி என்றால் அவுலியாக்கள் என்பவர்கள் அவர்களின் கபிரிஸ்தானத்தில் போர்த்தப்பட்டிருந்த ஒரு துண்டு துணியில் கூட அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அருள், பாதுஷா நாயகம் அன்னவர்களுடைய ஷிஃபா இருக்கின்றது. ஒரு நூலை எடுத்தாலும் அது எங்களுக்கு பரக்கத்துத்தான், அது எங்களுக்கு நோய் நிவாரணிதான். நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். அவுலியாக்களை நம்பி நாம் செல்ல வேண்டும். எங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் சரி, என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, என்ன நோய்கள் ஏற்பட்டாலும் சரி, அவுலியாக்களை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார்கள். அவர்கள் மீது மஹப்பத்து வைத்தோர் கைவிடப்பட மாட்டார்கள். இதுவே உண்மை. இதுவே சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைவாதிகளின் அகீதா. நாம் அவ்வாறுதான் ஈமான் கொண்டிருக்கின்றோம். என்ன காரியம் செய்வதாயினும் சரி, அவர்களை முற்படுத்தி செய்தால் அது எங்களுக்கு இலேசாகவும் இலகுவாகவும் அமையும். இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்கள் என்பவர்கள் அவ்வாறுதான் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வியல் அவ்வாறுதான் இருந்தது. ஷரியத்துக்கும் தரீக்கத்துக்கும் ஹகீகத் மாரிஃபத் என்ற அந்த கோட்டையிலே அதன்படிதான் அந்த வாழ்வியலை அவர்களுடைய வாழ்க்கையிலே அமைத்தார்கள். அதன்படி நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி நாயகம் அன்னவர்கள் அவர்களுடைய ஊரிலே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய அந்த ஊரை சேர்ந்தவர்கள், அந்த ஊர் மக்கள் ஒரு பள்ளிவாயலை கட்டினார்கள். அந்த ஊர் முஸ்லிம்கள் அனைவர்களும் சேர்ந்து ஒரு பள்ளிவாயலை, ஒரு மஸ்ஜிதை அமைத்தார்கள். அந்த மஸ்ஜிதின் திறப்பு விழாவிற்கு ஒரு ஆலிமை பேசுவதற்காக, ஹுதுபா பிரசங்கம் நிகழ்த்துவதற்காக அழைப்பு விடுத்தார்கள். அந்த ஆலிமோ வந்து பேசினார். ஷேகுல் அக்பர் நாயகம் மன்னவர்கள் அந்த பள்ளிக்கு செல்லவில்லை. ஏன் செல்லவில்லை? இதை உணர்ந்த மக்கள் ஷேகுல் அக்பர் நாயகம் அன்னவர்களுடைய சன்னிதானம் வந்து, நீங்கள் ஏன் பள்ளிக்கு வரவில்லை? ஊர் மக்கள் அனைவரும் பள்ளியிலே திரண்டு கொண்டிருக்கின்றார்கள், கூடிக்கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் மாத்திரம் ஏன் வரவில்லை என்று ஊர் மக்கள் கேள்வி எழுப்பினார்கள். உடனே முஹியுத்தீன் இப்னு அரபி நாயகம் அன்னவர்கள் எழுந்து வந்தார்கள். அவர்களுடைய கையிலே ஒரு அசா இருந்தது. அந்த அசாவை எடுத்துக்கொண்டு அந்த பள்ளிக்குள்ளே நுழைந்தார்கள். கேட்டார்கள் மக்களிடத்திலே, எங்கே ஹதீப், எங்கே இமாம், அவர் நின்று ஓதிய இடம் எது என்று மக்களிடம் கேட்டார்கள். மக்களோ அந்த இடத்தை காட்டினார்கள். ஷேகுல் அக்பர் நாயகம் மன்னவர்கள் அந்த இடத்திற்கு சென்று அவர்களுடைய அசாவினால் அவர் மிம்பரிலே நின்று ஓதிய அந்த இடத்திலே அடித்தார்கள். அந்த இடம், அந்த பூமி இரண்டாக பிளந்து
அந்த பூமியின் உள்ளே இருந்து தங்கங்கள் வெளியாகின. சொன்னார்கள் இமாமை பார்த்து, உருது மொழியிலே சொன்னார்கள், தேரே ஹுதா மேரே பாவோங்க நீச்சே. இமாமை பார்த்து கூறினார்கள், உன்னுடைய கடவுள் என்னுடைய காலின் கீழே என்றார்கள். அப்படி என்றால் அந்த இமாம் அங்கே உலக ஆசைக்காகத்தான் பிரசங்கம் செய்ய வந்தார். உலக ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த இமாம் அங்கே பிரசங்கம் செய்ய வந்தார். அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுவது சூஃபியாக்களிடத்திலே கூடாது. எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அனைவரும் சுன்னத்துவல் ஜமாஅத் கொள்கையை பின்பற்றக்கூடிய நாங்கள் அவுலியாக்கள் மீது மஹப்பத்து வைக்க வேண்டும், அன்பியாக்கள் மீது மஹப்பத்து வைக்க வேண்டும், சஹாபாக்கள் மீது மஹப்பத்து வைக்க வேண்டும், ஷேகுமார்கள் மீது மஹப்பத்து வைக்க வேண்டும், அவர்களை காதல் கொள்ள வேண்டும். அது மாத்திரம் போதாது, அவர்களுடைய வாழ்வியலிலே எவ்வாறு நடந்தார்கள் என்பதை நாம் உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவேதான் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. அவர்களை நாம் மஹப்பத்து வைக்க வேண்டும், அவர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும். எங்களின் பிள்ளைகளுக்கு அவர்களின் யதார்த்தத்தை எடுத்து கூற வேண்டும், அவர்களின் அகமியங்களை எடுத்து கூற வேண்டும் என்று இந்த ஹுத்பா பிரசங்கத்தில் நாம் கேட்டுக்கொள்கின்றேன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களுடைய வாழ்நாளை சரீர சுகத்துடன் நீளமாக்கி வைப்பாயாக. அவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றுவாயாக. இந்த பள்ளியை கட்டி முடிப்பதற்கு, மிக சீக்கிரத்தில் கட்டி முடிப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.